எங்கள் ஃபாதருக்கெல்லாம் இந்த கை உருளை அரைச்ச சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கெல்லாம் டெய்லி இட்லி தோசை. ஆனால் ஆரோக்கியம் தான் கோவிந்தா. என் திருமணமான புதிதில் குமாரப்பாளையத்தில் குடியிருந்தோம், லைன் வீடு. அந்த ஹவுஸ் ஓனரே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆட்டுக்கல்லும் ஒரு அம்மிக்கல்லும் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வீடு புது வீடுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு உளுந்தும் சரியா கழுவ தெரியாது. அப்போ தோல் உளுந்து தான் நல்லா அரிசியும் உளுந்தும் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில இட்லி ஊற்றும் போது இந்த கலர் கிரே கலரா இட்லி வந்தது. எங்க கணவர் பயந்துட்டாரு. அவரு, இது என்னது வெள்ளையா தானே இருக்கும் இட்லி, எப்படி இது சிமெண்ட் கலர்ல, சிமெண்ட் ஏதாவது போட்டு அரைச்சிட்டியா அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்து வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணு என்னமோ பண்ணிடுச்சு அப்படின்லாம் சொல்லி என்னை பயமுறுத்திட்டாங்க. அப்புறமா எல்லாம் சிரிச்சாங்க. புது கல்லுப்பா, அந்த பொண்ணுக்கு உளுந்தும் சரியா கழுவ தெரியல, அந்த கல்லை பழக்காமையே அரிசியும் உளுந்தும் அரைச்சி இட்லி ஊத்திருக்கு, அதுதான் அதை விட கிரே கலர்ல அந்த வந்திருக்குது, எடுத்து ஊத்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாவு இட்லி எல்லாம் போய் தூரமா கொட்டிட்டேன். இப்ப இந்த கல்லு பழக்கும் போது அந்த நினைப்பு தான் எனக்கு வந்துச்சு. இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு நானும் எங்க அண்ணனும் ஆளுக்கு ஒரு படி அரிசி ஆட்டி கொடுப்போம். அப்பெல்லாம் கிரைண்டர் கிடையாது இல்லை. அப்போ ஆட்டி கொடுத்தாக்கா அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா கிஃப்ட்டு, மேட்னி சினிமா கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வேகமா வேலையை நாங்கள் 2 படி மாவும் அரைச்சி கொடுத்துருவோம். நானும் எங்கள் அண்ணன் எல்லாமே. அதுக்கப்புறம் எங்களை மேட்னி ஷோ சினிமா கூட்டிட்டு போவாங்க. 2 நாள் இட்லி தோசை பணியாரம். முன்னெல்லாம் அது மாதிரி தான், வாரம் ஒரு தடவை தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி இட்லி தோசை பணியாரமா இருக்கு. டெய்லி சினிமா. புது ஒரு பழக்கிறதுக்காக வேண்டி வரக்கொள்ளு தான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அரைக்க சொல்லுவாங்க. இது வாங்கி வச்சு 1 வருஷம் ஆகுது. இந்த உரல் பழக்கவே இல்லை. இப்ப கரண்ட் இல்லாம எங்க வீட்டுல 1 வாரமா அவசப்படும் போது இந்த உரலோட அவசியம் எங்களுக்கு தேவையா இருக்குது. அதனாலதான் இப்ப இந்த உரலை பழக்கிட்டா வரக்கொள்ளு போட்டுதான் ஆட்டுவாங்க அம்மா. அது எதுக்காக ஆட்டுறதுனாக்கா, அப்பதான் அந்த தூசு, அந்த கல்லெல்லாம் இருக்கு இல்ல, அந்த இதுல கருங்கல் அதெல்லாமே ஒட்டிட்டு வந்துரும்பாங்க. அதுக்காக தான் அந்த வரக்கொள்ளு போட்டு ஆட்டுறது. இது சட்னி அரைக்கிறதுக்காக இந்த உரல் வாங்கினது. ஒரு கரண்ட் இல்லைன்னா வேணுமே அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வரக்கொள்ளு பச்சரிசி எல்லாம் போட்டு ஆட்டி கல் பழக்கிட்டு இப்போ வெள்ளை சோளமும் கடலைப்பருப்பும் போட்டு அடைக்கி அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ கல் பழக்கிற மெத்தட் இதுதான். நம்ம கை விரல்ல அரைச்சினா நம்ம பக்குவத்துக்கு, மிக்சியில் போட்டால் கூட என்ன ஆயிடும்னாக்கா நம்ம ரொம்ப குழஞ்சிடும், ரொம்ப நைஸாக போயிடும். இது எனக்கு வேணுங்கிற பக்குவத்துக்கு. அதே மாதிரி மசால் வடை அரைக்கிறோம்ல, அதுக்கு நல்ல பக்குவமாக அரைக்கலாம். அந்த சென்டரில் ஊற்றும் போது நல்ல அடை முருகலாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, வெல்லம் வச்சு சாப்பிட்டோன்னா, ரொம்ப நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் நாட்டு சக்கரை இதுக்கு இந்த காம்பினேஷன். அவியல் நல்ல காம்பினேஷன் தான். காய்கறி இதுலேயே நல்லா ஃபைபர் இருக்குது. வெள்ளை சோளத்தில் நார்மலாக அரிசி நம்ம பருப்பு போடுவோம். இப்போ நான் வெள்ளை சோளமும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு அடை அரைச்சிருக்கேன். இதுலேயே எல்லாம் சீரக பொடி, பெருங்காயம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வாசமாக இருக்குது, நல்ல மனமாக இருக்குது.
வெள்ளை சோளத்துல கூட ட்ரை பண்ணி பாருங்க.